நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த சம்பவம் சம்பந்தமாக பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். மது போதையில் வாகனம் ஓடி விபத்தை ஏற்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர் ஆரண்டு கேட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். ஒரு போலீஸ் ஓஐசி, அதுவும் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஓஐசி. அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பிக்கு ஒருவர் தண்ணீரில் மூழ்கி பலியாகி இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கு 18 வயதுடைய பிக்கு ஒருவர் தண்ணீரில் மூழ்கி பலியாகி இருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இத்தாலியில் இருந்து 2 பேர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். 2 சகோதரர்கள் வரும்போது சும்மா வராமல் 64 புறாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், 8 பெரிய பேக்கில். எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்படி பல பரபரப்பான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கொழும்பில் இருக்கிற பெலன்பில என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் நேற்றிரவு ஒரு 7:45 மணி போல ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து அதிலே வர்த்தகர் ஒருவர் கொல்லப்பட்டது நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றினுடைய உரிமையாளர் அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் வெளியால் வந்து நின்று ஸ்மோக் பண்ணி கொண்டு வந்துருக்கிறார். அப்போ அந்த வீதியால் வந்த ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள், அதில் 2 பேர் வந்து முகத்தையெல்லாம் மறைச்சு கொண்டு வந்து 2 பேர் வந்து அவர் மேலே துப்பாக்கியால் சுட்டு அவருக்கு வயிற்று பகுதியில் முதல்ல காயம் பெறுது. அதுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் கழுபோவிலை வைத்தியசாலையில் கொண்டு போயிட்டு அனுமதிக்கப்படுறார். அதுக்கு பிறகு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு 55 வயது. மல்லவ ஆராய்ச்சிக்கே நெல்சன் சுதத் அமரசிங்க, இதுதான் அவருடைய பேர். பெரிய நீள பேர். எல்லா சிங்கள பேர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர நீளமாக தான் இருக்கும். இந்த பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்குள்ளே, நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணிக்குள்ள எல்லாம் எப்படி ஃபோம் ட்ராப் நம்ம சொல்லி தெரியல. எனவே பெரிய நீள பேர் மல்லவ ஆராய்ச்சிக்கே நெல்சன் சுதத் அமரசிங்க, 55 வயது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர் கொஸ்மல்லி என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் இருக்கிறது தானே, அடிக்கடி செய்திகளில் வரும். அவற்றை சொந்தக்காரராம் இவர். எனவே இவர் சுடப்பட்டது அவற்றை சொந்தக்காரர் என்றதுக்காகவா அல்லது இவரும் ஏதாவது செய்தாரா, தன் மாமன் மச்சானோட சேர்ந்து ஏதாவது செய்தாரா என்று சொல்லி அது தெரியல. ஆனால் உறவினர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சம்பவத்தை செய்ததார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொஸ்மல்லியினுடைய போட்டி குழுவா, பாதாள உலக குழு இயங்குறதே தப்பு, அப்புறம் அதுக்கு போட்டி குழு வர, அந்த போட்டி குழு ஆட்டக்குழு என்று சொன்னால் அசங்க என்று சொல்லப்படுற ஒருவருடைய குழுவா. அப்போ அந்த குழுவை சேர்ந்த 2 பேர் தான் துப்பாக்கியால் சுட்டு போட்டு தப்பி ஓடிக்கிறார்கள். கனதுரம் ஓடியில் கொஞ்சம் தூரம் ஓடி அங்கால நவகமுவ என்ற இடத்துல வச்சு ஆக்களை பிடிச்சாச்சு. அங்கே போயிட்டு என்ன செய்திக்கணும்னு சொன்னால் ஒரு மயான பகுதிக்குள்ளே, இருட்டு பகுதிக்குள்ளே கொண்ட மோட்டர் சைக்கிளை தள்ளி விட்டுட்டு முகமூடியெல்லாம் போட்டிருந்தவே தானே, ஹெல்மெட்ஸுகள் மற்ற முகமூடியெல்லாம் எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சு போட்டு நைஸாக அங்கேருந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி போகலாம் என்று போகக்குள்ளே அதுக்கிடையில் போலீஸ் பின்னாலேயே ட்ரேஸ் பண்ணிட்டு இவைக்கு தெரியாது, இவையை போதைப் பொருள் பாவிச்சுட்டு தானே போகிறது. அப்போ அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கும் ஒன்றுமே தெரியாது, சும்மா போக வேண்டியான், கண்ணை முடிக்கொண்டு சுட்டு போட்டு ஓட வேண்டியான். அப்போ போலீஸ் கணக்காக அந்த ஏரியாவில் பதுங்கி இருந்திருக்குது. இவை வெளியால் விரைவுக்குள்ளே உடனே ஆக்களை பிடிச்சாச்சு. பிடிச்சு கடுவலை நீதிமன்றத்தில் அவர்கள் முற்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால் 2 பேரில் ஒரு ஆள் இராணுவத்தில் இருந்து தப்பியோடினவராம். அதாவது மின்னேரியா இராணுவ முகாமில் இருந்து தப்பியோடின பழைய ரெக்கார்டு ஒன்று இருக்காம. அவரில் ஓடும்போது சும்மா ஓடாமல் கொஞ்சம் ஆயுதங்களையும் கொண்டு ஓடியிருக்கார். எனவே அது ஒரு பெரிய கேஸ். அதுக்காக இந்த நபர் தேடப்பட்டு கொண்டு இருக்கிறார். கணக்காக இப்போ பிடிபட்டுக்கார். அப்போ 2 கேஸ், ஒரு கொலை கேஸ், பிறகு ஆயுதங்களை களவெடுத்து கொண்டு ஓடின கேஸ் ஒன்று இருக்குது. எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து இவர்கள் விசாரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மது போதையில் வாகனம் ஓடி விபத்துக்களை ஏற்படுத்திய ஒரு போலீஸ் ஓஐசி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 2 விபத்துக்களை ஏற்படுத்திக்கார். அடுத்தடுத்து 2 விபத்துக்களை ஏற்படுத்திக்கார். அந்த 2 விபத்திலையும் சிக்கியது பெண்கள் தான். இந்த விபத்து இயல்பாக நடந்துச்சுதா அல்லது பெண்களாக தேடி போயிட்டு மோதினாரா என்னவோ தெரியல. இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். நேற்றிரவு 11:30 மணிக்கு முதலாவது விபத்து, அதாவது மீகொட பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு தானே, மீகொட பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வச்சு தன் காரால் கொண்டு போயிட்டு அந்த வீதியால் போன ஒரு பெண்ணை போய் இடிச்சிருக்கிறார். அவள் காயம். முதலாவது சம்பவம் 11:30க்கு. பிறகு அதுக்கு பிறகும் காரை ஓடிக்கொண்டு போய், ஆளுக்கு துண்டா இயலாது இருந்தாலும் காரை ஓடிக்கொண்டு போயிட்டு 11:50 போல ஒரு 20 நிமிஷத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னமொரு இடத்துல இன்னமொரு பெண்ணை போயிட்டு மோதிக்கார். அந்த 2 பெண்களுமே காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆளாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஓஐசி. பொதுவாக சாதாரண மக்கள் குடிச்சு போட்டு வாகனம் ஓடி ஏதாவது பிரச்சனை பண்ணால் போலீஸ் கைது செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் ஓஐசியே அப்படி நடந்து கொண்டா
அப்போ கஷ்டம் என்ன. அப்போ உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டுக்கார். அதுவும் எங்கே வேலை செய்கிறவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோமாகம இருக்குது தானே, அங்கே வந்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரிவுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஆளாம். அப்போ நேரடியாக வந்து ஒரு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கீழே வேலை செய்கிறீங்க, அவற்றை ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறீங்க. அதுவும் வந்து விசேட விசாரணை பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஓஐசியாம். அப்போ நீங்களே நிறைய விசேட விசாரணைகள் நடத்திக்கிறீங்கள். இப்போ அவருக்கு மேலே விசேட விசாரணைகள் வந்து நடத்தப்பட உள்ளன. எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பார்க்காமல் அவர் வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. ஸ்பெஷல் கோர்ட்டுகள் இருக்குது தானே, அதில் வந்து முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி, எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ்மாரே, அதுவும் போலீஸ் ஓஐசியை வந்து குடிச்சு போட்டு வாகனம் ஓடலாமா? அப்ப நீங்களே இப்படி இருக்கும்போது எப்படி சாதாரண பொதுமக்களை திருத்துறது என்ற ஒரு கேள்வி வரும் தானே. எனவே அவர் இப்போ விசாரிக்கப்பட்டு கொண்டு வரார். இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு அட்வான்டேஜாக எடுக்க முடியாது. போலீஸே ப்ளஸ் செய்யுது என்று சொல்லி நாங்கள் அட்வான்டேஜாக எடுக்க முடியாது. அவர்களுக்கான விசாரணை, அவர்களுக்கான தண்டனை இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து சரியாக இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் என்ன நடக்கும்? இலங்கையில் வந்து கட்டாயம் தண்ணீரில் மூழ்கி பலியாகிற சம்பவம் கட்டாயம் நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து தவறாமல் நடந்துகிட்டே வருது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 2 பேரில் வந்து ஒரு ஆள் ஒரு 16 வயது மாணவன். அந்த 16 வயது மாணவன் இன்னும் ஒரு மாணவனோட சேர்ந்து, தன்னுடைய நண்பனோட சேர்ந்து கலவான என்ற இடம் இருக்குது தானே, கலவான அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெத்தலாக்கல ஆறு, வெத்தலாக்கல ஓயா, வெத்தலாக்கல ஆறு, அந்த ஆற்றுல போய் குளிக்க போயிருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலமே. அப்போ தண்ணி வந்து நீரோட்டம் வந்து வேகமாக இருந்ததாம். அதில் வந்து அடித்து கொண்டு போய் அந்த 16 வயதுடைய மாணவன் வந்து உயிரிழக்கிறார். இது முதலாவது சம்பவம். 2வது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌத்த பிக்கு, அவருக்கு வந்து 18 வயது, அவர் வந்து தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிந்தி ஓயான்னு சொல்லியிருக்கு தானே, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸான ஓயா கிரிந்தி ஆறு. அதில் வந்து அதாவது வெள்ளவாய பகுதியில் இருக்கக்கூடிய கிரிந்தி ஆறு, அங்கே வந்து ஒரு பிக்குகள் குழு, இளம் பிக்குகள் குழு ஒன்று அந்த பகுதிக்கு வந்ததாம் தானம் கொடுக்கறதுக்கு, தான தர்மம். நினைக்கிற இந்த ஆத்தங்கரையில் ஏதாவது சடங்குகள் அந்த மாதிரி செய்கிற போல இருக்கு. அப்போ அதெல்லாம் முடிச்சு கொண்டு என்ன செய்யணும், குளிக்கலாம் என்று சொல்லி ஆற்றுக்குள்ள இறங்கி இருக்கணும். அப்போ தான் இந்த ஒரு பிக்கு வந்து தண்ணீரில் வந்து அடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அப்போ மற்றாக்கள் வந்து ட்ரை பண்ணி ஆளை வந்து காப்பாற்றினது, உயிரோடையே காப்பாற்றிட்டணும். காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அனுமதித்தது. அதுக்கு பிறகு மூச்சு திணறி சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் இந்த 18 வயதுடைய இளம் பிக்கு. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து 2 செய்திகள். அதில் முதலாவது செய்தி என்னென்னு சொன்னால் 20 கிலோ ஹஷிஷ் போதைப் பொருளை கொண்டு வந்த ஒரு கனேடிய நாட்டு குடிமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த 20 கிலோ ஹஷிஷ் போதைப் பொருளினுடைய பெறுமதி வந்து 20 கோடி ரூபாய் வரும் என்று சொல்லி, இலங்கை காசுக்கு 20 கோடி ரூபாய் வரும் என்று சொல்லி, இது வந்து முதல்கட்ட தகவல் தான் வெளியாகி இருக்குது. நீ மிச்ச விவரங்கள் வந்து வெறையில, எந்த விமானத்தில் வந்தவர், எத்தனை மணிக்கு வந்தவர், என்ன ஏதென்று தெரியல, எத்தனை வயசுடைய நபர்னு தெரியல. ஆனால் கனேடிய குடிமகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ தான் 2 நாளைக்கு முதல் ஸ்பானிஷ் குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டவர், 79 வயது அவருக்கு. அவர் வந்து ஒரு விவசாய என்ஜினியர். சும்மா வராமல் தன்னுடைய ஃபைலுக்குள்ளே வந்து நுட்பமான முறையில் மறைச்சு கொண்டு 10.2 கிலோ போதைப்பொருள், ஏதோ ஒரு போதைப்பொருளை கொண்டு வந்து பிடிபட்டு இப்போ வந்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இப்போ அடுத்தவர் கனேடியன். இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெண் வந்து 64 வயதுடைய பெண் வந்து வீல் சேரில் வந்தவா, அவள் வந்து அங்கோலா நாட்டை சேர்ந்தவா. இப்படி எல்லா நாட்டு குடிமக்களும் போதைப்பொருளை கொண்டு போயிட்டு பிடிபடினம். ஏதாவது நேர்த்தி கடனோ இன்னும் தெரியல, வந்து பிடிபட்டு கொண்டிருக்கணும். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், பாருங்களேன், இந்த செய்திகள் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் வந்து ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டி இருக்குது. அங்கோலாலேருந்து வந்து பிடிபட்டது, ஸ்பெயின்லேருந்து வந்து பிடிபட்டது, இப்போ கனடாலேருந்து வந்து பிடிபட்டதுன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சிருக்க வேண்டி இருக்குது. படிக்கிற காலங்களில் ஒழுங்காக ஒன்றையும் பாடமாக்குறையில் இப்போ இதெல்லாத்தையும் வந்து பாடமாக்க வேண்டி இருக்குது. இத்தாலியில் இருந்து 2 சகோதரர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். வரும்போது சும்மா வராமல் 8 சூட்கேஸ் கொண்டு வந்திருக்கிறோம், 8 லக்கேஜ் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ 2 பேர் 8 லக்கேஜ் கொண்டு வந்தால் யாருக்கும் டவுட் வருமா வராதா? நாங்கள் மினிமம் 1 லக்கேஜ் 2 லக்கேஜ் கொண்டு வருவோம். 1 லக்கேஜுக்கு தான் இந்த டிக்கெட்டில் வந்து ஒரு அனுமதி இருக்குன்னு வைங்களேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு லக்கேஜ் போட்டால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கட்டணும். எப்படி 2 பேர் சேர்ந்து 8 லக்கேஜ் கொண்டு வந்திருப்பினோம். அப்போ வந்து பிடிச்சா ஜாக்களை எப்போ வந்திருக்கணும்னு சொன்னால் நேற்றிரவு 7:15 வந்திருக்கணும். அதாவது இத்தாலியில் இருந்து துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து
கொழும்புக்கு வந்திருக்கணும் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு 7:15 போல வந்து அந்த கிரீன் வேன்றிருக்கு தானே, அதாவது நீங்கள் கொண்டு வர பொருட்களை வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த கிரீன் வேக்களால் வந்து நடந்து வரலாம். ஆனால் கிரீன் வேக்களால் வாராக்கள் தான் எல்லா கண்ணும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட கண் வந்து கிரீன் வேயில் வாராக்கள் மேலான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அடிச்சு பிச்சு கொண்டு வெளியே நம்ம எல்லா பொருட்களையும் கொண்டு அப்போ சரின்னு பார்த்தா 8 சூக்கேஸை வந்து தள்ளி கொண்டு வெளியே நம்ம உடனே வந்து பிடிச்சாச்சு. என்ன 8 சூக்கேஸ் கொண்டு வரீங்களா, என்ன இத்தாலியில் அவ்வளோத்தையும் உழைச்சனீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கூடுகளில் வந்து புறாக்கள், எத்தனை கூடுகள்னா 12 கூடுகளாம், இரும்பு கூடுகள், சின்ன சின்ன கூடுகள். அதுக்குள்ளே வந்து 12 கூடுகளுக்குள்ள 64 புறாக்களை கொண்டு வந்திருக்கணும். அப்படி ஒரு நாடு விட்டு நாடு இந்த மாதிரி பறவைகளை கொண்டு போகிறோம்னு சொன்னால் அதுக்கு அனுமதி எடுக்கணும், ஸ்பெஷல் அனுமதி எடுக்கணும். ஒன்றுமே இல்லை, சும்மா அடிச்சு பிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த புறாக்களினுடைய பெறுமதி வந்து இலங்கை காசுக்கு 34,30,000 ரூபா வரும் என்று சொல்லப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இத்தாலியிலேருந்து துபாய்க்கு வந்து துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் அவ்வளோ நேரமும் அந்த சூக்கேஸுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா அந்த லக்கேஜாக அந்த ஃப்ளைட் இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் அதுக்குள்ளே இருந்து வந்தால் எப்படி இருக்கும்? புறாக்கள் உயிரோடு இருக்கிறது 8 புறாக்கள் வந்து செத்து போச்சு, மற்ற புறாக்கள் வந்து நோஞ்சான் மாதிரி இருந்ததாம் என்று சொல்லி இப்போ 2 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த 2 சகோதரர்கள். ஒரு ஆளுக்கு வந்து 38 வயது, மற்ற ஆளுக்கு வந்து 42 வயது. உடனடியாக ஏர்போர்ட்டில் வச்சு அவைக்கு ஃபைன் அடித்தது. எவ்வளோன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து 4 லட்சம் ரூபா மெயின் ஆள் போலடக்கு. அவர் தான் பிரதானமாக அந்த புறாக்களை வாங்கி கொண்டு வந்துருப்பார் போடக்கு. மற்றவருக்கு வந்து 1 லட்சம் ரூபா உதவி செய்திருப்பார் போடக்கு, தம்பியோ அண்ணனோ தெரியலை. எனவே 2 பேருக்கும் சேர்த்து மொத்தமாக 5 லட்சம் ரூபா ஃபைன் அடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக அந்த 8 புறாக்கள் செத்தது தான். மிச்ச புறாக்களை வந்து இப்போ திருப்பி இத்தாலிக்கே அனுப்புறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. இத்தாலி தூதரகத்தோட கதைச்சு இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.